உங்களிடம் பணம், வீடு, ஆடை ஆபரணங்கள் என செல்வ வளம் மிகுந்து இருந்தும் அதனை வைத்து மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் ஏதோ ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கிறதா? மனம் நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த காணொளி உங்களுக்கானதுதான். வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. நமது சேனலில் தமிழ் மூதாட்டி அவ்வைப்பாட்டி தந்தருளிய நீதி நூலாகிய நல்வழியில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் விளக்கத்தினை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நல்வழியின் 6வது பாடலின் வழி உங்களது மனம் நிம்மதி அடைவதற்கான வழிமுறைகளை பார்க்கலாமா? பாடல் வரிகளை பாருங்கள். உள்ளது ஒளிய ஒருவருக்கு ஒருவர் சுகம், கொள்ளக்கடையா குவளையத்தில் வெள்ள கடலோடு மீண்டும் கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு. பாடலின் வரிக்கு வரி விளக்கத்தினை பார்க்கலாம். உள்ளது ஒளிய ஒருவருக்கு ஒருவர் சுகம், கொள்ளக்கடையா குவளையத்தில். குவளையத்தில் இந்த பூமியில் ஒருவருக்கு உள்ளது ஒளிய அவரின் ஊழ்வினை பயன்கள் மட்டுமே கிடைக்கும். அவ்வாறு அல்லாமல் ஒருவர் சுகம் இன்னொருவரின் சுகங்களை கொள்ள அனுபவிக்க விரும்பினால் கிடையா, அவைகள் அவருக்கு கிடைக்காதாம். வெள்ளக்கடலோடி மீண்டும் கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு. வெள்ளக்கடலோடி வெள்ள நீரையுடைய கடலினை கடந்து சென்று பொருளை தேடி மீண்டும் கரையேறினால் திரும்பி வந்து கரை ஏறினாலும் உடலோடு வாழும் உயிர்க்கு. நம் உடலோடு வாழும் உயிர்க்கு என்ன என்பதுதான் இங்கு என் என்று திரிந்து வந்துள்ளது. உடலோடு வாழும் உயிர்க்கு அதனால் என்ன பயன் என்று கேட்கிறார் ஔவையார். ஒருவர் என்னதான் கடல் கடந்து சென்று பெரும் பொருளை சம்பாதித்து வந்து மிக பெரும் செல்வந்தராக ஆனாலும் அவருடைய ஊழ்வினை பயன்கள் என்னவோ அவற்றை மட்டுமே அவரால் அனுபவிக்க முடியும். மற்றவர் அனுபவிக்கும் இன்பங்களை அவர் அனுபவிக்க விரும்பினால் அதனை அவரால் அனுபவிக்க இயலாது. மேலும் அவர் சம்பாதித்த பொருளின் மூலம் கிடைக்கும் இன்பங்கள் அவர் உடலுக்கு மட்டும்தான், அவரது உயிருக்கு எந்த பயனும் இல்லை என்கிறார் ஔவையார். ஆம், பணத்தால் விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள், வீடு, கார் என அனைத்தையும் வாங்க முடியும். அதனை வைத்து வசதியோடு வாழலாம். ஆனால் அதனால் உண்டாகும் இன்பங்கள் அனைத்தும் உடலுக்கு மட்டும்தான். அப்படியானால் உயிருக்கு இன்பமளிப்பது எது? எதனால் உயிருக்கு இன்பமளிக்கும் செயலினை செய்ய வேண்டும்? நாம் நல்வழியின் 6வது பாடலினை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்வழியின் முதல் பாடலிலே அவ்வைப்பாட்டி தெளிவாக கூறியுள்ளார், புண்ணியமாம் பாவம் போம் போன நாள் செய்த அவை என்று. இந்த பாடலின் முழு விளக்க காணொலியின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. பாடலின் மேற்கூறிய வரியின் சுருக்கமான விளக்கம் யாதெனில், முற்பிறப்பில் நாம் செய்யும் வினைப்பயன்களே அடுத்தடுத்த பிறவிகளுக்கு நாம் எடுத்து சொல்லும் சொத்தாகும். உயிருக்கு துன்பத்தை தருகின்ற பாவ வினைகளை செய்யாது அவற்றுக்கு இன்பமளிக்கும் நல்ல அறத்தினை செய்ய வேண்டும். நான் உழைத்த பணம் அனைத்தும் யாரையும் வஞ்சிக்காமல் கடினப்பட்டு நேர்மையான முறையில் உழைத்தது. அதனை அனுபவிக்க எனக்கு உரிமை இல்லையா? நான் எந்த விதமான பாவங்களும் செய்யவில்லை, ஆனாலும் மனம் நிம்மதியின்றி தவிக்கின்றேன் என்கிறீர்களா? உங்களது அனைத்து கேள்விகளுக்கும் நல்வழியின் 3வது பாடலின் வழி பதிலளிக்கிறார் அவ்வைப்பாட்டி. இடும்பைக்கு இடும்பை இயலுடன்பு இதன்றே, இடும் பொய்யை மெய்யென்று இராதே இடுங்கடுக. இந்த பாடலுக்கான முழு விளக்க காணொலியின் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. மேற்கூறிய பாடல் வரியின் சுருக்கமான விளக்கம் என்னவென்றால், நாம் இறந்தால் இடுகாட்டில் எரிய போகும் இந்த பொய்யான உடம்பை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்காமல் தானம் செய்யும் நல்ல அறத்தினை பின்பற்ற தொடங்குங்கள். அவ்வரம் உங்களுக்குள் உண்டாகுமானால் முக்தி அடையும் பேரினை பெறுவீர்கள் என்பதாகும். நீங்கள் உழைத்த பணத்தை அனுபவிக்க உங்களுக்கு முழு உரிமை நிச்சயமாக உள்ளது. ஆனால் ஒன்றை நினைவிற்கொள்ள வேண்டும், உணவு, உடை, இருப்பிடம் இவை அனைத்துமே நமது வாழ்வாதாரம் மட்டுமே. அதனை உணராமல் ஆடம்பர வாழ்வினை வாழ விருப்பம் கொண்டால் அவ்விருப்பங்கள் நீண்டு கொண்டேதான் சொல்லும். என்னிடம் பணம் இருக்கிறது என்று அடுத்தடுத்து தோன்றும் விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவதால் கிடைக்கும் இன்பம் சொற்ப நேரம் மட்டுமே. அதன் பிறகு இன்னொன்றின் மீதும் அடுத்தவர் அனுபவிக்கும் இன்பத்தின் மீதும் விருப்பப்பட்டு மனம் நிம்மதியின்றி அலையும். மேலும் இவ்விருப்பங்கள் அனைத்தும் உடலிற்கு மட்டுமே இன்பத்தை அளிக்கும். நான் தான் யாருக்கும் எந்த விதமான பாவமும் செய்யவில்லையே என்னும் உங்களது குரல் கேட்கிறது. நாம் பிறருக்கு செய்யும் தீவினைகள் மட்டுமன்றி உடலின் மீதான இவ்வகையான பற்றும் கூட உயிருக்கு துன்பத்தை தான் தரும். ஆம், நம்முடைய ஆன்மா இப்பற்றுடனே இருந்து இவ்வுலக வாழ்வினை நீத்தால் அப்பற்றினை அடையும் ஆசையில் அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்து துன்பப்படும். ஆதலால் உடலின் மீதான பற்றுகளை எல்லாம் விட்டு தானமிடும் நல்ல அறத்தினை செய்ய ஆரம்பித்து பாருங்கள். பசிப்பினியில் அல்லாடுபவர்களின் ஒரு நேர பசியை போக்கி பாருங்கள். அதில் கிடைக்கும் இன்பமும் மன நிம்மதியும் நிரந்தரமானவை. அவை உயிருக்கும் இன்பம் அளிக்கும். நீங்கள் அடுத்தவர் போல் வாழ ஆசை கொண்ட காலம் போய் அடுத்தவர் உங்களைப் போல் வாழ்வதற்கு ஆசை கொள்வர். காலத்திற்கும் நீங்கள் செய்த நல்ல அறத்திற்கான பலன் உங்களை மேலான இடத்திற்கு அழைத்துச் செல்லும்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இது போன்ற சிறப்பான பதிவுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.